நமச்சிவாய. என்னை வழிகாட்டிய மகான்கள் என்ற தொடரில் பார்த்தீங்கன்னா, இன்று நாம் பார்க்க போகிறது பதஞ்சலியார் என்ற ரிஷியை பற்றி. அவர் ரிஷின்னு சொல்லலாம், சித்தர்னு சொல்லலாம். இன்று உலகமே வியக்கும் யோக கலையை நமக்கு கொடுத்தவர், இந்த நடராஜர் என்ற வழிபாட்டை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர் எல்லாமே இந்த பதஞ்சலி மகரிஷி தான். இவருடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் தான் இவருடைய ஜீவ சமாதி இருக்குது. அதுவும் அங்கே இருக்கக்கூடிய நடராஜர் சன்னதியில் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், தடைகள் போன்றவை எது இருந்தாலும் அங்கே ராமேஸ்வரத்துக்கு போகிறவங்க அந்த ராமநாதரை பார்த்துட்டு அங்கே இருக்க தீர்த்தம் ஆடிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அங்கே உட்காந்து நீங்கள் ஜபிக்க வேண்டிய இடம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம்தான் அந்த பதஞ்சலி மகரிஷியோட ஜீவ சமாதி. அது எங்கே இருக்குது, அங்கே போய் எப்படி உட்காரலாம், அங்கே போயிட்டு வந்ததில் என் வாழ்க்கையில் எப்படியான ஒரு மாற்றம் கிடைச்சது, அந்த மாற்றம் இன்று வரைக்கும் எனக்கு ஏற்றம் முன்னேற்றம் என்று கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதுபோல நீங்களும் போக வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும், அந்த மாற்றத்தை பெற வேண்டும் என்பது இறைவனின் திருவுள்ளமாக இருப்பதினால்தான் உங்களோடு இந்த பதஞ்சலி மகரிஷி பற்றிய இந்த வீடியோவை எங்களது யூடியூப் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் போய் அந்த வீடியோவை பாருங்கள். இந்த அவருடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குது, நம்ம அதுக்கு எப்படி போகணும், அதுக்கு போயிட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும், செஞ்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் அமைவதற்கு அந்த பதஞ்சலியாருடைய அருளாசி நம்மளை எப்படி வழி நடத்தும் என்பதை நாம் நன்றாக உணரலாம். அதனால் எல்லாரும் முடிஞ்சால் நீங்கள் ராமேஸ்வரம் போகிறவங்க, ராமேஸ்வரத்துக்கு இதுக்காக போனாலும் சரி, வேறு எதுக்காக ராமேஸ்வரம் போனாலும் சரி, இந்த பதஞ்சலியாரோட ஜீவ சமாதிக்கு போங்க. அது கோயிலுக்குள்ளேயே தான் இருக்குது, வெளியிலலாம் எங்கேயும் இல்லை, கோயிலுக்குள்ளேயே தான் இருக்குது. ஒரு ஆலய பயணம், ஒரு ஆலயத்தை முழுசாக பார்த்து வரோம்னா அங்கே உட்காந்து ஜபம் பண்ணிட்டு தான் வரணும். அப்படி உட்காந்து ஜபம் பண்ணுற இடமாக அவரது ஜீவ சமாதி அமைத்து கொடுத்து, அங்கே ஜபத்தின் போது நீங்கள் என்னென்னலாம் மனசில் நினச்சிருக்கீங்களோ அதை எல்லாம் இரையாற்றலோடு நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே அந்த பதஞ்சலியாருடைய ஜீவ சமாதி ராமேஸ்வரத்தில் இருக்குது. அதை பற்றிய முழு விஷயங்களும் நமது யூடியூப் வீடியோவில் இருக்குது. போய் பாருங்கள், பயன்பெறுங்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.